கால் ரெண்டையும் மடக்கி வச்சிருக்கீங்க. bring it towards your abdomen. நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்கோங்க. then slowly release. ஸோ இது வந்து wind relieving pose. வயிற்றுல இருக்கிற உடம்புல இருக்கிற எக்ஸஸான காற்று வந்து வெளியாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு தடவை செஞ்சு பார்ப்போம். bend your legs, bring it towards your abdomen, give a tight hug. Slowly release and relax. உங்களோட காலையும் உங்களோட கையையும் யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்பைன் வந்து நல்லா தூக்கி மேலே வந்திருக்கு. You can relax completely. Slowly back to the mat and release your arms. Relax பண்ணிக்கோங்க. இப்போ காலை கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டு ஸ்பைனை லிஃப்ட் பண்ண போறோம். Lift your spine. Slowly release back to the mat. And bridge pose பண்ணும்போது நம்மளோட glute வந்து நல்லா டைட்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. லிஃப்ட் பண்ணிட்டு நீங்களே தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டைட்டா இருக்குன்னு. And relax. Release your legs and relax. உங்களோட லெஃப்ட் லெக்கை bring it towards your abdomen. நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்கோங்க. 2-3 தடவை பிரீத் எடுத்துக்கோங்க. then slowly bring your left leg towards your mat. நீங்க வந்து லெஃப்ட் சைடு திரும்பி பாப்பீங்க. உங்களோட ஸ்பைனும் ஹிப்பும் நல்ல ஒரு ட்விஸ்ட்ல இருக்கும். keep breathing. back to the center and back to the mat. அதோட ரைட் லெக் வந்து அப்டமன் கிட்ட வந்து நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்கோங்க. 2-3 பிரீத் எடுத்துக்கணும். now your right leg goes towards your left side. நல்ல ட்விஸ்ட் கொடுங்க. உங்களோட ஹிப்பும் ஸ்பைனும் நல்ல ஒரு ட்விஸ்ட்ல இருக்கும். கையை கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. எந்த பொசிஷன்ல வச்சா கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க. இஃப் பாசிபிள் முடிஞ்சா நீங்க வந்து ரைட் சைடு திரும்பி பார்ப்பீங்க. back to the center and relax. ரிலீஸ் பண்ணிருங்க.